சார் செம வியூ சார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மொத்த சென்னையுமே தெரியுது சார் இந்த இடத்துல. சார் இது என்ன சார் எம்டி ஸ்பேஸ் ஆவிட்டு இருக்கீங்க? மேடம் இதுதான் ஹைலைட். அப்படியா? ஆமா. என்ன? இதுதான் சோலார். ஓ இந்த இடத்துல தான் சோலார் பிளான் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சார். செம அப்டேட் விஷயம். ஆமா மேடம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது ஜெனரேஷன்ல அப்டேட் பண்ணி இருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப கரண்ட் பில் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ஆமா சார். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் கொஞ்சம் சேவ் பண்ண மாதிரி இருக்கட்டுமே. நல்ல விஷயம். அதனாலதான் இந்த இடம் ஃபுல்லா சோலார் கூட்டாச்சு. இந்த வீட்டை வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரண்ட் பில்லே மிச்சம் வந்தாலே வந்து ஹாப்பினஸ் தானே மேடம். சூப்பர் சார். நல்ல வார்த்தை சொன்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கணும் மேடம். எல்லாருமே ஹாப்பினஸா இருக்கணும். எந்த ஒரு குறையும் இல்லாம வாழணும். ஃபியூச்சருக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியாச்சு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேஸ் மட்டும் எல்லாமே 3 ஃபீட் தான் போடுவாங்க. நம்ம 5 ஃபீட் போட்டுருக்கோம். சூப்பர் சார். சோ செம ஸ்ட்ராங்கா இருக்கும். கார் பார்க்கிங் எல்லாம் 12 ஃபீட் போடுவாங்க. நான் 15 ஃபீட் போட்டிருக்கேன். சூப்பர் சார். 100 இயர்ஸ்க்கு மேடம் இந்த ரோடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல வீடுகள் எல்லாம் கீழே இருக்கும். ஆமா. ரோடு மேல இருக்கும். மேல இருக்கும். ஏன் வீட்டுக்கார கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த வீடு கட்டும் போது எங்க வீடு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஓகே. ரொம்ப டவுனா இருந்தது. ஆனா ரோடு போட்டு 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 என் வீடு கீழே போயிடுச்சு. ரோடு மேல வச்சிருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் மதுஸ்ரீக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ற எல்லா பில்டிங்கும் போய் கேட்கும் போது டெமாலிஷ் பண்ணும்போது ஏன் கீழே கேட்கும் போது இதே சொல்றாங்க. நான் கட்டும் போது ஹைட்டா தூக்கி கட்டினேன். 10 வருஷத்துல ரோடு வந்து ஹைட் தூக்கிட்டாங்க. ஏன்னா வாட்டர் லெவல் அதிகமாயிட்டே இருக்குல்ல. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. அடிக்கடி மழை பெய்யுது ஹைட் ஆகுது. அந்த ஃபியூச்சரை கணக்கு பண்ணி பேஸ் மட்டும் ஹைட் தூக்கியாச்சு. ரூஃபும் தூக்கியாச்சு. இந்த வீட்டுக்காரு நம்ம கார் உள்ள பார்க் பண்ணாலும் தண்ணி வர வாய்ப்பே இல்ல. எந்த ஒரு ப்ராப்ளம் ஹாப்பியா இருக்கலாம். சென்னை ஃபுல்லா தண்ணி வந்தாலும் மதுஸ்ரீ கட்டின பில்டிங்ல ஒரு டிராப் தண்ணி வர ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான் மேடம். ஹாப்பியா இருக்கணும் எல்லாரும்.